இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. மீன் ஒரு வாசம் அவ்வளோ அருமையா இருக்கும். சரிதானே? கரெக்டா இருக்கு. எங்க கையில எல்லாம் மீன் இருக்கு, பரபரன்னு கை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, வாய் நம்ம கட்டையில போடுங்க எடுக்கிற மாதிரி. அந்த பக்கம் போயிடுவாங்க. அது அதிகமாக சின்ன மச்சம் தானே யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியுது. ஒரே குரூப்ல டூப்பு பாஸ், குரூப்ல டூப்பு எப்படி இதுகளோட சேர்ந்து சுத்தின்னு தெரியலையே. ஐயா இன்னொரு குரூப்ல டூப்பு இப்படி வந்து மாட்டிக்கிட்டே குமாரு. ஆரப்படி சம்மட்ட நம்ம மீன் நகர எதுவும் கோவம் வர போகுது. நான் என்ன சொல்றேன் தாத்தா, நெசமான இல்ல நம்ம புளிக்குழம்பு வச்சு எப்படி இருக்கு? ஆய பழக்குது. நல்லா சுத்தம் பண்ணி தாத்தா எவ்வளவு நேரம் தான் நம்மளை எடுக்கிற 50 கிலோ ஆணியை கட்டி அந்த ஒருத்தன் கிடக்குற மாதிரி இருக்கும். குரூப்ல இன்னொரு குரூப் டூப் மொத்தம் 3 பேர் எக்ஸ்ட்ரா வந்து கிடக்குறாங்க. இவங்களையும் சேர்த்து பொறிச்சு தின்றுவோம். குழுப்பு நாப்பில் அப்படி அப்படிதான் பண்ணி கொண்டாருவா. 4 அலை ரூபாய் பாரு மீன் அப்படியே வெள்ளேன்னு இருக்கும். நல்லா தூக்குங்க. மீன் ஓட போகுது. வலைய போடுறா தப்பிக்கலாம். ஒன்று மட்டும் ஓடுறாங்க. நம்ம இன்னைக்கு தண்ணியை கீழே ஊற்றுறா, மழை பெய்யுது பார்த்தீங்களா? சூப்பரா தண்ணி ராமாளி போனுங்க வரும். தாத்தா சொன்ன மாதிரி தாத்தா எப்படி தாத்தா அதுக்கு தான் 4 அழகுன்னு சொன்னேன். பெரிய மழை பெய்யுது. மழை தூரல்லாம் இல்லடா, என்ன மாதிரிதான் இருக்கு. சும்மா நெல்லுடுவ மாதிரி இருக்கு. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். பூண்டு ஒரு பூண்டு உப்பு அரைச்சிருக்கோம்ல. எல்லாத்துக்கும் இது மேலே விளைச்சுட்டா போதும். அது அந்த சாறு பார்த்தாவே ஒரு மாதிரி எப்படியே நல்லா புளிஞ்சிரு. அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து எல்லாம் சேர்த்து பெனஞ்சுக்க. அரைச்ச சீரகம், சோம்பு, மல்லி சாந்து அவ்வளோ கெட்டி அரைச்சிருக்கிறான். அரைச்ச பூண்டு, எலுமிச்சம்பழ சாறு, முணுக்குன கல்லுப்பு. நல்லா கிண்டு. மீன் தூக்கிட்டு வருவோமா? இப்படியே தலைவிடு எல்லாத்துலயும். கீழே கொடுத்து நல்லா பேட்டி விடு. உங்க சேட்டை பூரா அதுக்கிட்ட காமிக்காது. அந்த மீனுக்கிட்ட காமிக்காது. அப்படி போடு. அந்த பக்கம் மசாலா சேர்த்துக்கிட்டு மசாலா சந்துச்சான் பாரு. என் சைடு எல்லாம் சேர்ந்துருச்சுமா. மசாலா சேர்ந்துச்சான் பார்த்துக்கோங்களா. அதுதான் அரைச்சி போடணும். அப்போதான் அதோட வாசனை வெளியில் வரும். போதும்ல. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குமே. நல்லா காமிச்சு வரைய விடுங்க சொல்லிட்டு. நல்லா மசாலா வாசனைக்கு எதுக்கும் அப்படியே போடணும். விடு போடு அப்படி. செக்கில் ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய்.
ட்ரெயின் எடுத்து வந்து மறக்கலையே உனக்குன்னு நான் மறக்கலையே. கொஞ்சம் என்ன காயிட்டும் எல்லாம் மசாலா சாந்துடும். பாரு நான் வச்சா ரீடி போட்டுருவோம். போதும் நீ ஒரு கை போதும். அடியில் கிடந்திருக்கும் போல. நெத்திலி மீனை வைடா பொறிக்கையிலேயே வாசனை தூக்குச்சுடா. ஆஹா நல்லா சூடாக இருக்கு. மீன் குழம்புல போட்ட மாங்காய், மீன் குழம்புல போட்ட முருங்கைக்காய், இதுக்கு சுவை ஈடே ஆகாது. நெத்திலி மீனை பொரிச்சு கொடுத்தா அதை வேண்டான்னு சொல்கிற ஆளே இருக்காது. ஏன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கமகமன்னு நல்லெண்ணெயில் நெத்திலி மீனை பொரிச்சுட்டு அப்படியே சாப்பிடும்போது அந்த மண்டே முள்ளெல்லாம் கடித்து சாப்பிடும்போது நல்லா கறக்கு முறக்குன்னு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் இன்றைக்கி மீன் குழம்போட நெத்திலி மீன் அந்த மீன் குழம்புல போட்டு அந்த மாங்காய் முருங்கைக்காய் எடுத்து சாப்பிடும்போது அது தனி சுவை. வீட்டில் வைக்கிற குழம்பு தான் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி வேறு லெவலில் இருக்குது. இன்றைக்கி மொத்தமாக மீன் குழம்போட நெத்திலி மீன் வறுவல் வேறு லெவல். ஒரு புடி பிடிச்சாச்சு. பார்த்தீங்க